சென்னை மெட்ரோ ரயில் சேவை தொடங்கிய ஒரு மாதத்தில் 3 கோடி ரூபாய் வசூலாகியுள்ள நிலையில் நாளை முதல் நேரம் மாற்றம் அமல்படுத்தப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக எமது செய்தியாளர் ராஜா தரும் தகவலை பார்க்கலாம். கோயம்பேடு ஆலந்தூர் இடையேயான மெட்ரோ ரயில் சேவையில் நாளை முதல் நேர மாற்றம் அமலுக்கு வர இருக்கிறது. காலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை வார நாட்களிலும், ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு முதல் சேவை தொடங்கி இரவு 10 மணி வரை இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுதைக்கு மெட்ரோ ரயில் சேவை 15 நிமிட இடைவெளியில் இயக்கப்படுகிறது. அதனுடன் கூடுதல் பயணிகள் வரக்கூடிய நேரமான காலை 9 முதல் 11 மணி வரையும், மாலை 5 மணி முதல் 8 மணி வரையும் 10 நிமிட இடைவெளியில் இவை இயக்கப்பட்டு வருகின்றன. தற்பொழுதைக்கு இந்த நேர மாற்றமானது தற்காலிகமானது என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் பிறகு, அதாவது கோயம்பேடிலிருந்து விமான நிலையம் வரை இந்த சேவையானது நீட்டிக்கப்படும் பொழுது இந்த அட்டவணை மாற்றி அமைக்கப்படும் என்றும் இதனுடைய பிரீக்வன்சியை அதிகப்படுத்த வாய்ப்பு இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஜூன் 29ஆம் தேதி துவங்கி வைக்கப்பட்ட இந்த மெட்ரோ ரயில் சேவை ஆலந்தூர் கோயம்பேடு இடையே மட்டும் இந்த ஒரு மாதத்தில் 3 கோடி ரூபாய் மொத்த வசூல் கிடைத்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது பயணிகளுடைய கட்டணம், அபராத தொகை, மற்ற வருவாய் என மொத்தமாக 3 கோடி ரூபாய் வருவாய் வந்திருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனிடையே மெட்ரோ ரயில் சேவையினுடைய பாதுகாப்பிற்காக தனிப்பிரிவு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனுடைய தலைமை அதிகாரியாக தமிழக காவல்துறையில் பணிபுரிந்த தற்பொழுது கியூ பிரான்ச் எஸ்பியாக இருக்கக்கூடிய பவானீஸ்வரி நியமிக்கப்பட இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அவர் திங்கட்கிழமை பதவியேற்கக்கூடும் என்றும் தகவல்கள் தெரிகின்றன.